வாக்காளர் பட்டியலில் பிழைவு குறை இருக்கா என்று கேட்டால் உறுதியாக இருக்கிறது. நான் திருப்பி சொல்றேன், அடிப்படையிலேருந்து ஆரம்பிப்போம். நான் இப்போ ஒரு 4 தேர்தல் அனுபவம் பெற்றவன். குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறோம். ஆர்கே நகரில் 2016 தேர்தலுக்கு பிறகு 2 இடைத்தேர்தல் நடந்தது. ஞாபகம் இருக்கா? ஒன்று அறிவிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்க, இன்னொன்று அறிவித்து நடந்தது. முதல் பொது தேர்தலுக்கும் 2வது இடைத்தேர்தலுக்கும் நடுவில் 30,000 வாக்காளர்களை நீக்கினாங்க தேர்தல் ஆணையம். நீக்கின பிறகு நாங்கள் அந்த தகவல் எடுத்து ஆய்வு செஞ்சும் போது 2800க்கு மேல் உதாரணங்கள் டூப்ளிகேட்டு இல்லை. ஒரு அட்டை 6 முறை அதே தொகுதியில் இருந்தது. 5 முறை வெவ்வேறு பூத்தில் ஒரே பெயர், ஒரே வயது, பாலினம் பெண். 6வது முறை அதே ஓட்டர் ஐடிக்கு வயது வேற, பெயர் வேற, பாலினம் ஆண், பெண்ணா இருந்தவங்க இந்து பேர் வச்சிருந்தவங்க, ஆம்பளையா இருந்தவங்க இஸ்லாமிய பேர் வச்சிருந்தாங்க. அதே ஓட்டர் ஐடியில் இவ்வளோ பிழைவு இருந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் கொண்டு போய் அன்னைக்கு இருந்த தேர்தல் கமிஷன் லக்கோனி அவரிடம் காமிச்சு அதெல்லாமும் நீக்கினார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல், இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை 1952 2004 வரை 8 முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். 8 முறை இந்திய அளவில். தமிழ்நாட்டில் கடைசி எப்ப நடத்தப்பட்டது? 2002 197 தொகுதிக்கும் 2005 37 தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம். தமிழ்நாட்டிலையும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம். தலைமை தேர்தல் அதிகாரி, எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து, யாரு ஓட்டு போடுறாங்க, அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும். இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீலில் ஒருத்தர் கூட வரல. முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க, யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க, குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க, ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல 100% கிளீனா நடத்திருக்காங்க. இன்னைக்கு 12 மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார. ஏன்னா மாநில அரசு தான் ஆபீசர்ஸ் கொடுக்கணும். ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபீசர் BLO கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் ERO கொடுக்கணும். அதன் பிறகு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் AERO கொடுக்கணும். இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை பிளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள். எங்களுடைய எலெக்ஷன் கமிஷன், தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய COவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அதாவது BLOவா இருக்கட்டும், எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும், நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதைத்தான் சொல்றோம். இந்த 3 விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள். ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க. இதை 3ஐயும் உங்களிடம் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்முடைய திருப்பூர்ல சின்ன காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய பல்லடத்துக்குள்ள சின்ன காளிபாளையத்தில் கொட்டுறாங்க. திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும். இது தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க. இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்தில் அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா இருந்த வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி வெள்ளலூர் பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அதே வேலையை சின்ன காளிபாளையத்தில் பண்றாங்க. இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்தில் குப்பையை கொண்டு வராதீங்கன்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கு 2500க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம். இதை தாண்டி நீங்க குப்பையை கொண்டு வந்தா முதல் லாரியை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அண்ணன் AP முருகானந்தம் அவர்கள், நாங்கள் எல்லோருமே முதல் லாரியை தடுக்கிறதுக்கு அங்க போகத்தான் போறோம்.
அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து எப்படியாச்சும் அந்த குப்பை இன்சினரேட் பண்ண பாருங்க. திருப்பூர் மக்களும் நிம்மதியா இருக்கணும். அவ்வளவு வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம், ஒரு பகுதி. அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில் கொட்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க. அதே இடத்துல மத்திய அரசினுடைய மூங்கில் பூங்கா இருக்கு. வனமரபியல் வனப்பெருக்கு மத்திய அரசினுடைய நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்னக்காளிபாளையத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. அங்க ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த குப்பையை அந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லயே வந்து கொட்டுறாங்க. அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம். இதையும் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு கவனம் கொடுத்து அந்த குப்பையை கொண்டு வந்து சின்னக்காளிபாளையத்தில் கொட்டுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். நண்பர்கள், உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்கண்ணா, பதில் சொல்றேன். கேளுங்கண்ணா. சாரி அண்ணா. பிரதமர் பேசுறது சர்ச்சையாச்சு. அப்போ பாஜக யாருமே கண்டுக்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக காரங்க யாருமே கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழ் வலைதளங்கள் போயிட்டு இருக்கு. அதே சமயம் அமித்ஷா கூட பேசினாரு, ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அண்ணா இன்னைக்கு இதே ஒரு சிம்பிள் கேள்விங்க, நியாயமான கேள்வி தான் நீங்க கேட்கறீங்க. தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய நம்ம தமிழன் அப்படிங்கிற அடையாளத்தோடு சொல்றோம். என்னை பொறுத்தவரை எல்லோரும் தமிழர்கள் தான். யாராவது நார்த் இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வைக்கக்கூடிய சவால் என்னன்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய டெபினிஷன் ஆஃப் தமிழன் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கறத திமுக சொல்லட்டும். இதைத்தான் ஒரிசால 2024 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க. ஒரிசால யார் ஆள வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க. ஃபைனலா மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது, தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்திட்டார். அதைத்தான் நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன். என்ன அவமானப்படுத்துறார்? திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு. திமுகவினுடைய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது? பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நாம் கேள்வி கேட்கின்றோம். அண்ணா, ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சாரிங்கண்ணா. அந்த மாதிரி ஒரிசால யாரும் சொல்லவில்லை. அதை போன்று யாரும் அவமானப்படுத்தப்படவில்லை. ஒரிசாவிலே கேட்கப்பட்ட கேள்வி, ஒரியாவை ஆளுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்பதுதான் ஒரிசால கேட்கப்பட்ட கேள்வி. அதே கேள்வி எனக்கு திமுக கேட்கிறாங்க, டெபினிஷன் கொடுக்கட்டும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரிசால இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நார்த் இந்தியால பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க, குடும்பமா ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க கடந்த 10 வருஷத்துல. அவங்க 25 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லட்டும். அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க ஐயா. எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பாத்தீங்கன்னா, மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் திரு பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. உடனடியாக அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும். இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் மாநில அரசு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாம. அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும். பூத் லெவல் ஏஜென்ட், பூத் லெவல் ஆபீசர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர், அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர்லாம் இது மாநில அரசினுடைய கடமை. காரணம், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் 324 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு. இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு இது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்புங்க.